பிறந்தபின் ஒரு வயதில் வெளிநாட்டில் குடியேறி வாழும் யோகம் பெற்ற ஜாதகர். கேபி ஜோதிட ஆய்வு. பிறந்தநாள் அக்டோபர் 16, 2009. பிரம்ம நேரத்தில் அதிகாலை 4:55 அதிகாலை பிறந்தார். கன்னி லக்னம். புதன் கன்னி லக்னத்தில் உச்சம். 11க்கும் அதிபதி ஆன புதன் சந்திரன் நட்சத்திரத்தில் உள்ளது. புதன் குறிகாட்டுவது 1, 11, 12. 2ஆம் வயதில் வெளிநாடு சென்ற யோகம் உள்ள குழந்தை ஜாதகம். 12ஆம் பாவம் சிம்ம ராசி. சந்திரன் 12ஆம் பாவத்தில் சிம்ம ராசியில் சூரியன் நட்சத்திரத்தில் உள்ளது. 12ஆம் அதிபதி சூரியன் லக்னத்தில் கன்னி ராசியில் லக்னாதிபதி புதன் உடன் உள்ளது. சூரியன் குறிகாட்டுவது 1, 3, 8, 10, 12. சந்திரன் குறிகாட்டுவது 1, 11, 12. தாய் தந்தை உடன் வெளிநாட்டில் வாழ்ந்து வருகிறார். இப்போது நாம் கேபி ஜோதிடத்தில் வெளிநாடு செல்லும் விதியை பார்ப்போம். 12ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3 அல்லது 9 அல்லது 12 ஐ குறிகாட்டி பால் ஜாதகர் வெளிநாட்டு செல்வார் என்று சென்ற வீடியோவில் பார்த்தோம். இந்த ஜாதகத்தில் 12ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் குரு. குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன். சந்திரன் குறிகாட்டுவது 1, 11, 12. இங்கே 3, 12 குறிகாட்டுவதால் இவர் வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது. இவர் வெளிநாட்டில் நிரந்தரமாக தனது 1 விருபவம் 11 போல இருப்பதை காட்டுகிறது. 12ஆம் பாவத்தின் உபநட்சத்திரம் இவர் வெளிநாட்டில் எப்படி வாழ்வார் என்பதை காட்டும். குரு 4, 7, 5, 11, 12 குறிகாட்டுகிறது. இவருக்கு வாழும் வீடு 4 வெளிநாட்டில், படிப்பு 4 வெளிநாட்டில், தனது திறமையை 5 வெளிநாட்டில் வளர்த்து கொள்வார், திருமணம் 7 மற்றும் குழந்தைகள் 5 உடன் வெளிநாட்டில் 12 வாழும் யோகம் உள்ளது. எப்போது இவர் வெளிநாடு சென்றார்? அக்டோபர் 28, 2010 வெளிநாடு சென்றார். அப்போது அவருக்கு சூரியன் தசா குரு புத்தி புதன் அந்தரம் நடந்தது. சூரியன் 3, 12ஆம் பாவத்தையும் சந்திரன் நட்சத்திரத்தில் உள்ள குருவும் 11, 12ஆம் பாவத்தையும் சந்திரன் நட்சத்திரத்தில் உள்ள புதனும் 11, 12 பாவத்தையும் இயக்கிதால் இவருக்கு ஒரு வயதில் தங்கு தடையின்றி பாஸ்போர்ட் விசா இவை கிடைத்து வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்பட்டது.